இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க மாதிரி ரொம்ப பியூட்டிஃபுல்லா மட்டும் இல்லாம இப்போ ஒருத்தர் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்காங்கன்னா அவங்களால கம்ப்ளீட்டா இந்த வீடியோவை ஸ்கிப்பே பண்ண முடியாது. ஸோ அந்த அளவுக்கு ஃபுல் என்கேஜ்மெண்ட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய ரியலிஸ்டிக்கான ஃபேமிலி குக்கிங் பிளஸ் ஃபேமிலிஸ் ட்ராமா ஸ்டோரிஸ் வீடியோ அதை தனிக்கு எப்படி நம்ம எளிமையாக கிரியேட் பண்ணலாம்னு இந்த சேனல்ல இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த யூடியூப் சேனல் பாருங்க, இவங்க ஜஸ்ட் 55 வீடியோஸ் தான் போட்டிருக்காங்க. அதுக்கே வந்து ஆல்மோஸ்ட் 4 லேக் சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட கிடைக்க போறாங்க உங்களுக்கு. ஸோ கீழே பாருங்க, நான் பாப்புலர்ல கொடுத்துருக்கேன். எல்லாமே வந்து ஹை என்கேஜிங் வீடியோஸ், எல்லாமே வந்து ஃபேமிலி குக்கிங் பிளஸ் ஃபேமிலி ட்ராமாஸ் கான்செப்ட் ஸ்டோரிஸ் தான். சரிங்களா? வியூஸ் எல்லாமே பாருங்க 30 மில்லியன்ஸ், 17 மில்லியன்ஸ், 16 மில்லியன்ஸ்னு எல்லாம் மில்லியன்ஸ்ல தான் இருக்கு. நல்லா அந்த அளவுக்கு என்கேஜிங்கான ஸ்டோரி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ இந்த சேனல் மானிடைஸ் ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா இங்க பாருங்க ஜாயின் பட்டன் வந்துருச்சு. ஸோ இந்த ஜாயின் பட்டன் வந்துட்டாலே மானிடைஸ் ஆச்சுன்னு தான் அர்த்தம். நம்ம லிஸ்ட்ல இருக்கக்கூடிய அடுத்த ஒரு யூடியூப் சேனல் பாருங்களேன், இவங்களும் அதே மாதிரி தான். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்க பாருங்க 55 வீடியோஸ் போட்டிருக்காங்க, சாரி 51. ஆல்மோஸ்ட் இவங்களுக்கு 2 லேக் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கிடைக்க போறாங்க. இங்க பாருங்க எல்லாமே வந்து ஹை என்கேஜிங் வீடியோஸ். வியூஸ் எல்லாம் பாருங்க எல்லாமே மில்லியன்ஸ்ல தான் இருக்கு, அந்த ஃபர்ஸ்ட் சேனல்ல பார்த்த மாதிரி. ஸோ இந்த சேனல் வந்து உங்களுக்கு மானிடைஸ் ஆயிடுச்சு. ஆனா இதுல இவங்க இந்த மாதிரி வீடியோஸ் போறதுனால மட்டும் மானிடைஸ் ஆகுதா இல்ல வந்து என்கேஜிங் அதிகமா வருதுன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா. ஆனா இதுல வந்து இன்னொரு மெத்தட் அவங்க ஃபாலோ பண்றாங்க. அது என்னன்னு சொல்லி உங்களுக்கு இந்த வீடியோல நான் சொல்றேன். அண்டு அது மட்டும் இல்லைங்க, நானும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி கம்ப்ளீட்டாக பக்காவாக ஃபுல் என்கேஜாக இருக்கக்கூடிய ஒரு ஃபுல் லென்த் வீடியோவை நான் ரெடி பண்ணிட்டேன். பட் அது கொஞ்சம் லென்த் அதிகமாக இருக்கனால இந்த வீடியோவோட கடைசியில் ஆட் பண்ணிக்கிறேன், நீங்கள் அப்புறம் போய் பார்த்துக்கலாம். பட் இப்போ அதோட தொடர்ச்சியான சில வீடியோ கிளிப்ஸை நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதை பாருங்க. அதை பார்க்கும்போது ஒரு வீடியோ என்கேஜ்மெண்ட்டாக இருக்கணும்னா எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிய வரும். ஐயோ, இன்னைக்கு வீட்ல அரிசியே இல்லையே, கையில பணமும் இல்ல. இப்போ யாராவது வீட்டுக்கு வந்தா என்ன சமைச்சு கொடுக்கறது? 2 தக்காளி, கொஞ்சம் உருளைக்கிழங்கு, இதை வச்சு ஏதாவது செய்யலாம். ஆனா என்ன மீனா, ஏன் இப்படி நின்னுட்டு இருக்க? வீட்ல பணம் இல்லைன்னா பரவாயில்ல, இருக்கிறத வச்சு சமாளிக்கிறது தான் நம்ம வாழ்க்கை. அத்தை, நம்மளால சமாளிக்க முடியும். ஆனா இன்னைக்கு மதிய சாப்பாட்டுக்கே அரிசி இல்ல. அதனால தான் என்ன செய்யணும்னு தெரியாம நிக்கிறேன். யார் இந்த நேரத்துல? போய் கதவை திறந்து பாரு, ஒருவேளை நமக்கு தெரிஞ்சவங்களா இருக்கலாம். மீனா, எப்படி இருக்க? பக்கத்துல ஒரு வேலைக்காக வந்தேன், உங்க வீட்டு பக்கம் தான் வந்துட்டேன். சாப்பிட்டு போகலாம்னு நினைச்சேன். அட ரவி அண்ணா, வாங்க. எதுக்கு வெளியில நிக்கிறீங்க? உள்ள வாங்க, சாப்பாடு கண்டிப்பா இருக்கு, உட்காருங்க. அத்தை, இப்போ என்ன செய்வது? அவரை சாப்பிடாம அனுப்ப முடியாது. வீட்ல அரிசியும் இல்ல, நம்ம நிலைமையும் அவருக்கு தெரியக்கூடாது. ரவை கொஞ்சம் இருக்கே, வெங்காயம், தக்காளி, உருளைக்கிழங்கும் இருக்கு. இதையெல்லாம் வச்சு நல்ல ஒரு ரவை கிச்சடி செய்யலாம். சரி அத்தை, முதல்ல ரவையை நல்லா வறுத்துக்கலாம். வாசனை வந்ததும் எடுத்துட்டு அதே வாணலிலேயே காய்கறிகளை வதக்கலாம். அதிகமா கருக்க விடாத, லேசா வாசனை வந்ததும் போதும். அப்போதான் கிச்சடி நல்லா மென்மையா இருக்கும். வெங்காயம் கொஞ்சம் அதிகமா போட்டா சுவை நல்லா வரும். தக்காளியும் நறுக்கிட்டேன். உருளைக்கிழங்க சின்ன சின்ன துண்டுகளா வெட்டிக்கிறேன். ஸோ எப்படி இருக்குதுங்க? பார்க்கறக்கே ரொம்ப சூப்பரா இன்ட்ரெஸ்டிங்கா எங்கேஜா இருக்குதுங்களா? ஸோ இந்த ஃபேமிலி ட்ராமா குக்கிங் கான்செப்ட் அப்படிங்கிறது இதே மாதிரி தான் இன்ட்ரெஸ்டிங்கா பிளே ஆகிட்டே இருக்கும். ஸோ இதே மாதிரி வீடியோஸை நம்ம எப்படி எளிமையாக கிரியேட் பண்ணலாம்னு இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு இன்னைக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா அவங்களும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. கையோட லைக் பண்ணி ஹைப் பண்ணிக்கோங்க. இந்த பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போற ரெகுலர் வீடியோ இந்த மாதிரி உங்களுக்கு கரெக்டாக வந்து சேர்க்கும். ஸோ இப்போ வாங்க கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். சரிங்க, இப்போ ஸ்டெப் 1 பார்க்கலாம். எப்பவும் போல நோட் பேடை ஓபன் பண்ணிக்கிறேன். இங்க பாத்தீங்கன்னா இந்த வீடியோக்குள்ள நான் யூஸ் பண்ணிக்கிற ப்ராம்ப்ட், நான் யூஸ் பண்ணிக்கிற வெப்சைட், இதோட லிங்க்ஸ் எல்லாமே இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல நான் ஒரு லிங்கை ஆட் பண்ணிடுவேன். அந்த லிங்கை டச் பண்ணீங்கன்னா இது எல்லாமே உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும் ஃப்ரீயா. ஸோ அதை பத்தி நீங்க ஒரி பண்ணிக்காம இப்போதைக்கு இந்த கிளாஸை மட்டும் கவனிங்க. இங்க பாருங்க, நான் முதல்ல சொன்ன மாதிரி நம்ம கிட்ட ஒரு எளிமையான பிளஸ் பவர்ஃபுல்லான ஒரு மாஸ்டர் ப்ராம்ப்ட் இருக்குதுங்க. சரிங்களா? இங்க பாருங்க, இதோட லென்த் இவ்வளவுதான், ரொம்ப பெருசும் கிடையாது, ரொம்ப குட்டியான ப்ராம்ப்ட்டும் கிடையாது, மீடியமான ப்ராம்ப்ட். இதுல வந்து என்ன ஒரு பியூட்டி அப்படின்னா, இப்போ நீங்க இந்த சாம்பிள் வீடியோல பார்த்திருப்பீங்க இல்லைங்களா, ஒரு ஃபேஸ் கன்சிஸ்டன்சி எப்படி உங்களுக்கு கொடுத்துருக்குது, பிளஸ் ரெண்டாவது உங்களுக்கு அவங்களோட லிப்ஸிங்க், மூணாவது பாத்தீங்கன்னா அந்த சீன்ஸோட கண்டினியூட்டி என்கேஜ்மெண்டா. ஸோ இது எல்லாமே இன்க்ளூட் ஆன மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான மாஸ்டர் ப்ராம்ப்ட் வந்து நான் கிரியேட் பண்ணிக்கிறேங்க. ஸோ எப்பவும் போல ஜஸ்ட் இதை காப்பி பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் ஆல் கொடுத்தீங்கன்னா ஃபுல்லாக செலக்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் காப்பி கொடுத்துக்குங்க. காப்பி கொடுத்துட்டு ஜஸ்ட் ChatGPT வந்துருங்க. இதுக்குள்ள நீங்க எதுவுமே வந்து எடிட் பண்ண வேண்டியதில்லை. இந்த மாஸ்டர் ப்ராம்ப்ட்டுக்குள்ள ஜஸ்ட் ChatGPTலயோ இல்ல Claude AIலயோ இல்ல perplexity.ai அது போல இருக்குது. உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க எப்போ போல ChatGPT தான் யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா அதுவே கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. ஸோ இங்க பாருங்க, ஜஸ்ட் இந்த மாஸ்டர் ப்ராம்ப்டை எந்த ஒரு சேஞ்சஸுமே பண்ணல. நான் இதுல வச்சு கிளிக் பண்ணி என்டர் கொடுத்துட்டேன். இப்படி கொடுத்து என்டர் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, மாஸ்டர் ப்ராம்ப்ட் ஆக்டிவேட்டட், ப்ளீஸ்
டைப் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லி கேட்குது. நான் ஜஸ்ட் ஸ்டார்ட்னு மட்டும் அதே மாதிரி கொடுத்துட்றேன். சரிங்களா? அதுக்கப்புறம் பாருங்களேன், நம்மளுக்கு ரொம்ப என்கேஜ்மெண்ட்டாக இருக்கக்கூடிய 10 வகையான ஃபேமிலி ட்ராமா ஸ்டோரிஸ் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. இங்கே பாருங்க, மொத்தம் 10 வகையான கான்செப்ட் நம்மளுக்கு இருக்கு. அதாவது இங்கே பாருங்க, எனக்கு சாப்பாடு வேண்டாம், மருமகளின் ஒரு வார்த்தைக்கு பிறகு அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட். ரெண்டாவது சமையலறையில் கருகிய குழம்பு, வீட்டில் வெடித்த பெரிய சண்டை, இந்த மாதிரி கான்செப்ட். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாமியார் கேட்ட ஒரு குழம்பு, மருமகள் செய்த காரியம், இந்த மாதிரி நிறைய ஒரு ஃபேமிலி ரிலேட்டடாக எங்கேஜிங்கான கான்செப்ட் எல்லாம் இதில் இருக்கும். எனக்கு பிடிச்சது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே பாருங்க, 5வது கான்செப்ட் ஸ்டோரி ஸ்கிரிப்ட். அதாவது பணம் இல்லாத நாளில் வீட்டுக்கு வந்த எதிர்பாராத விருந்தினர் அப்படின்னு சொல்லி எனக்கு அந்த கான்செப்ட் பிடிச்சிருந்தது. ஸோ இந்த கான்செப்டோட டைட்டிலோட நம்பர் பார்த்தீங்கன்னா 5. அதனால என்ன பண்ணிட்டேன்னா ஜஸ்ட் 5 மட்டும் டைப் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இப்போ நம்ம சூஸ் பண்ண டைட்டில் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி ஒரு பியூட்டிஃபுல்லான என்கேஜ்மெண்ட்டான ஸ்கிரிப்டை நம்மளுக்கு தந்துருச்சு. இங்கே பாருங்க, மொத்தத்தில் 25 சீன்ஸ் இருக்கும். சரிங்களா? மொத்தம் டோட்டல் 25. இங்கே பாருங்க, ரொம்ப சூப்பரான என்கேஜ்மெண்ட்டாக இருக்கும். இதில் உங்களுக்கு விஷுவல் செக்ஷன் வந்துடும். அப்புறம் மீனா யார் வந்து உள்ளே வர்றா, என்ன பேசுகிறா, எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இதில் என்ன ஒரு பியூட்டின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் லாங் லென்த் வீடியோஸ் எல்லாம் கிரியேட் பண்ணும்போது ஒரு சீன் என்கேஜ்மெண்ட்டாக அமையருக்கு என்னென்னலாமோ பண்ணுவோம். ஆனால் இந்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராம்ப்ட் நேச்சுரலாகவே வந்து உங்களுக்கு எல்லா சீனுமே நேச்சுரலாக உங்களுக்கு என்கேஜ்மெண்ட்டாக தான் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு ப்ராம்ப்ட் இது அது. சரிங்களா? ஸோ இப்போ நம்மளுக்கு 25 வகையான ஸ்கிரிப்ட் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. இப்போ இங்கே அடுத்து பாருங்களேன், ஸ்டேஜ் 2 கம்ப்ளீட், அடுத்த கட்டத்திற்கு செல்ல நெக்ஸ்ட் என்று மட்டும் டைப் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குது. நான் நெக்ஸ்ட்னு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பாருங்க, உங்களுக்கு இந்த கதைக்குள்ளே வரக்கூடிய கேரக்டர் ரெஃபரன்ஸ் ப்ராம்ப்ட் அதெல்லாமே நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. சரிங்களா? இப்போ இங்கே பாருங்க, மீனா இதெல்லாமே வந்து இப்போ இந்த சாம்பிள் ஸ்டோரியில் பார்த்தீங்க இல்லைங்களா, அதே கான்செப்ட் தான். ஸோ கேரக்டர் 1 மீனா மருமகள் உள்ள வந்துட்டாங்க. ரெண்டாவது வந்து கமலா கேரக்டர் 2 அதாவது மாமியார் அவங்களும் வந்துட்டாங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா கேரக்டர் 3 ரவி அதாவது ஒரு ஃப்ரெண்டாக வருவாங்க பார்த்தீங்களா, அவங்க தான். ஸோ நம்ம கதைக்கு தேவையான 3 கதாபாத்திரங்களுக்குமான இமேஜ் ப்ராம்ப்ட் சூப்பராக நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. இப்போ இங்கே அடுத்து பாருங்க, ஸ்டேஜ் 3 கம்ப்ளீட், டைப் நெக்ஸ்ட் டு ப்ரொசீட் டு ஸ்டேஜ் 4 அப்படின்னு சொல்லி கேட்குது. சரிங்களா? ஜஸ்ட் நான் நெக்ஸ்ட்னு மட்டும் கொடுத்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் அது கேட்ட மாதிரியே வந்து நெக்ஸ்ட்னு சொல்லி நம்ம டைப் பண்ணி என்டர் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இங்கே பாருங்க, ஸ்டேஜ் 4ன்னு சொல்லி சீன் பை சீன் வீடியோ ப்ராம்ப்ட் நம்மளுக்கு டைரெக்டாகவே கொடுத்துருச்சு. இதில் இருக்கிற இன்னொரு பியூட்டி என்னன்னு தெரியுங்களா? இங்கே பாருங்க, சீன் 1ன்னு சொல்லி ப்ரெசன்ட் கேரக்டர்ஸ், இந்த சீன் 1க்குள்ள யார் யார் வர்றா அவங்களோட நேம் வந்து மென்ஷன் ஆயிடுச்சு, டைலாக் அவங்க என்ன பேசணும், அதுக்கப்புறம் இமேஜ் ப்ராம்ப்ட் கொடுத்துருக்கு, அதுக்கப்புறம் அனிமேஷன் ப்ராம்ப்ட் கொடுத்துருக்குது. ஆக்சுவலாக இதை வந்து வீடியோ ப்ராம்ப்ட். ஸோ இதே மாதிரி தான் சீன் 2, இப்படி சீன் 25 வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருக்கும். அண்டு இதில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்கு. அதான் நான் முதலையே சொன்ன ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கான்செப்டை பொறுத்தளவுக்கு நீங்கள் சீன் பை சீன் வந்து இமேஜை வந்து ஜெனரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவசியமே இல்லை, டைரெக்டாக வீடியோ கிரியேட் பண்ணலாம். இப்போ நீங்கள் கேட்கலாம், அது எப்படி பிரதர், இந்த ப்ராம்ப்ட்ல பார்த்தீங்கன்னா மேலே 3 கதாபாத்திரங்களுக்கான கன்சிஸ்டன்ஸாக வரக்கூடிய ப்ராம்ப்ட் கொடுத்துருச்சு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா இமேஜ் ப்ராம்ப்ட் தனியாக கொடுத்துருக்காங்க. எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் காமிச்ச கிளிப்ஸில், அதாவது சாம்பிள் கிளிப்ஸில் எல்லாத்தோட ஃபேஸ் கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்ஸாக பயங்கரமாக ஒத்து போகுது. அது எப்படி நீங்க இமேஜை கிரியேட் பண்ணாம டைரக்டா வீடியோ பண்ண முடியும்னு கேட்பீங்க. இங்க பாருங்க, சோ இப்போ நம்மளுக்கு 25 சீனுக்கான டீடைல்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. ஓகேங்களா? இமேஜ் ப்ராம்ப்ட் இருக்கு, டயலாக் இருக்கு, வீடியோ ப்ராம்ப்ட் எல்லாமே இருக்கு. இப்போ இங்க பாருங்க, எப்பவும் போல வந்து கூகுள் ஃப்ளோவை நான் ஓபன் பண்ணிக்கிறேன். ஸோ நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி உங்களோட பர்சனல் மெயில் ஐடி வச்சு இந்த மாதிரி கூகுள் ஃப்ளோவை லாகின் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் மெயின் இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். இங்கே பாருங்கள், நியூ ப்ராஜெக்ட் இருக்குங்களா, இதை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெயின் ஒர்க்கிங் ஏரியாவோட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இங்கெல்லாம் நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை. இங்கே பாருங்கள், நேனோ பனானா 2ன்னு சொல்லி செட்டிங்ஸ் மாதிரி இருக்குங்களா, இதை வந்து கிளிக் பண்ணிக்கங்க. இந்த இடத்துல இமேஜை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ரேஷியோவில் வந்து ஷார்ட்ஸ்கே கொடுத்துடலாம், இல்லாட்டி ஃபுல் லென்த் கொடுத்தாலும் ஓகே. நம்ம அந்த சாம்பிள் சேனலில் பார்த்த மாதிரி ஷார்ட்ஸ்கே கொடுத்துடலாம். பட் ஒரே கான்செப்ட் தான். ஸோ இந்த ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா நேனோ பனானா 2வே வச்சுக்கங்க, ரிசல்ட் சூப்பராக கொடுக்கும். அதுக்கப்புறம் ரிசல்ட்டில் அப் டு 4 வரைக்கும் வச்சுக்கலாம், ஏன்னா வந்து ஃப்ரீ தான். சரிங்களா? ஸோ இப்போ இந்த செட்டிங்ஸ் எல்லாம் பார்த்துட்டீங்க. இப்போ இந்த இடத்துல வச்சு கிளிக் பண்ணிக்கலாம். அப்புறம் இன்னொரு இன்ஃபர்மேஷனுங்க, இப்போ நீங்கள் மொபைலில் பண்ணாலும் சரி, இல்லை லேப்டாப் பிசியில் பண்ணாலும் சரி, எல்லாமே ஒரே கான்செப்ட் தான். பட் மொபைலில் பண்ணுறவங்களுக்கு இந்த கூகுள் ஃப்ளோ வந்து ஃப்ளெக்சிபிளாக இல்லைன்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் சொல்கிறீங்க. அவங்களுக்காக ரீசெண்டாக ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன், இந்த ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்க. அங்கே போய் பாருங்க, மொபைலில் வந்து டெஸ்க்டாப் மோட் எனேபிள் பண்ணி எப்படி இதை ஃப்ரீயாக ஆக்சஸ் பண்ணலாம், ஃப்ளெக்சிபிளாக ஆக்சஸ் பண்ணலாம்னு சொல்லி உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகேங்களா? இப்போ இந்த செட்டிங்ஸ் எல்லாம் பார்த்துட்டீங்க. இந்த இடத்துல வச்சு இப்போ நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நம்ம மறுபடியும் வந்து சாட் ஜிபிடி வந்துடலாம். இங்கே பாருங்க, அதே சேட்டுக்குள்ள தான் இருக்கேன். இங்கே பாருங்க, ஸ்டேஜ் 3ன்னு சொல்லி கேரக்டர் ரெஃபரன்ஸ் ப்ராம்ப்ட்னு சொல்லி இருக்கும். சரிங்களா? இப்போ நம்மளுக்கு கதைக்குள்ள வரக்கூடிய மீனா, கமலா அண்ட் ரவின்னு சொல்லி கதாபாத்திரங்களுக்கான இமேஜ் ப்ராம்ப்ட். ஸோ ஃபர்ஸ்ட் கதாபாத்திரம் மீனா மருமகள், அவங்களோட ப்ராம்ப்டை நான் காப்பி பண்ணிக்கிறேன். பண்ணிட்டு ஜஸ்ட் கூகுள் ஃப்ளோ வாங்க, இங்கே வச்சு பேஸ்ட் பண்ணிட்டு எதுவுமே பண்ண தேவையில்லை, என்டர் மட்டும் கொடுத்துருங்க.
ஸோ இப்போ இங்கே பாருங்க, நம்மளுக்கு தேவையான மீனா அவங்களோட கதாபாத்திரத்தை நம்மளுக்கு பியூட்டிஃபுல்லாக கிரியேட் பண்ணி தந்துருச்சு. இதில் வந்து உங்களுக்கு ஒரே இமேஜஸில் மல்டிபிள் ரியாக்ஷன்ஸோடு அவங்க இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நியூட்ரலாக இருந்து எப்படி இருப்பாங்க, ஃப்ரெண்ட்லியாக இருந்து எப்படி இருப்பாங்க, லைட்டாக சிரிச்சு எப்படி இருப்பாங்க, சீரியஸாக இருந்து அவங்க ஃபேஸ் எப்படி இருக்கும், அப்படி மல்டிபிள் ஃபேஸ் ரியாக்ஷன்ஸோட உங்களுக்கு 4 வகையான ரிசல்ட் உங்களுக்கு தந்துருச்சு. இதில் பாருங்க உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லி ஒன்றை மட்டும் வச்சுக்கிட்டு மிச்சம் 3 டெலிட் பண்ணிடுங்க. வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து இது ஓகே அப்படின்னா இதை நான் வந்து ஃபேவரட் பண்ணிட்டு மிச்சம் 3 எப்படி டெலிட் பண்ணுறேன்னு பாருங்க. ரைட் கிளிக் கொடுத்தா மூவ் டு ட்ராஷ் காமிக்கும். அவ்வளோதான், சரிங்களா? இதே மாதிரி வந்து டெலிட் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி தான் மிச்சம் இருக்கிற 2 கதாபாத்திரங்களை நம்ம கிரியேட் பண்ண போகிறோம், சரிங்களா? ஸோ இப்போ இங்கே பாருங்க, நம்ம கதைக்கு தேவையான 3 கதாபாத்திரங்களுமே அழகாக ரெடி பண்ணிட்டோம். இங்கே பாருங்க, இந்த மீனாவோட கதாபாத்திரத்தை எப்படி நான் கிரியேட் செஞ்சு வேணுங்கிறத மட்டும் வச்சுட்டு வேணாங்கிறத மிச்சம் 3 டெலிட் செஞ்சனோ அதே மாதிரி தான் இவங்களுக்கு பண்ணிக்கிறேன். வேற எந்த கன்ஃபியூஷன் உங்களுக்கு வேண்டாம். ஸோ இங்கே பாருங்க, அடுத்து என்ன பண்ணலாம்னா இந்த செட்டிங்ஸ்குள்ளே போய்க்கலாம். இங்கே வந்து இமேஜ் மோடில் இருக்குது, அப்படியே வந்து வீடியோ மோடுக்கு ஜம்ப் ஆகிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த இன்கிரீடியன்ஸே சூஸ் பண்ணிக்கங்க. ரேஷியோவில் வந்து ஷார்ட்ஸ்க்கே வச்சுக்கோங்க. அப்புறம் மோடில் ஆம்னி ஃபிளாஷ் வச்சுக்கோங்க. ரிசல்ட் சூப்பராக கிடைக்கும். அதுக்கப்புறம் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 8 செகண்ட் போதுங்க. சூப்பரா ரிசல்ட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த ரிசல்ட் எல்லாம் ஒன்னே கொடுத்துக்கங்க. அப் டு 4 வரை கொடுத்தீங்கன்னா கிரெடிட்ஸ் அதிகமாக போகும். ஸோ வந்து ஒன்னே போதும். இப்போ செட்டிங்ஸ் எல்லாம் பார்த்துட்டீங்களா? இப்போ இங்கே பாருங்க, மறுபடி வந்து ChatGPT வாங்க. இதில் வந்து உங்களுக்கு ஸ்டேஜ் 4ன்னு சொல்லி சீன் பை சீன் வீடியோ ப்ராம்ப்ட் தந்துச்சு பார்த்தீங்களா? இங்கே பாருங்க, சீன் 1லிருந்து சீன் 25 வரைக்கும் நம்மளுக்கு தந்திருக்கு. இப்போ அந்த சீன் 1ல பாருங்க, நம்ம எதை காப்பி பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கம்ப்ளீட்டாக எல்லாமே பண்ணணும். இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் ஃபுல்லாக இதை அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். இது ப்ரெசன்ட் கேரக்டர், டைலாக், இமேஜ் ப்ராம்ப்ட், அனிமேஷன் ப்ராம்ப்ட் ஃபுல்லாகவே வந்து காப்பி பண்ணிக்கோங்க. சீன் 1 வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக. இதில் வந்து நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம், ப்ரெசன்ட் கேரக்டர்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் சீனுக்குள்ள யார் வந்து உள்ள வர்றா அவங்கள மட்டும் பார்த்துக்கணும். இங்கே பாருங்க, மீனா வர்றாங்க, அதை மட்டும் பார்த்துட்டு இதை காப்பி பண்ணிட்டீங்களா? மறுபடி கூகுள் ஃப்ளோ வாங்க. வந்துட்டு இந்த இடத்துல பாருங்க, உங்களுக்கு ப்ளஸ் இருக்குங்களா? சூஸ் பண்ணிக்கங்க. இதுதான் வந்து மீனா, சரிங்களா? இவங்களை சூஸ் பண்ணிட்டு ஆட் டு ப்ராம்ப்ட் கொடுங்க, உள்ள வந்துருவாங்க இப்படி, சரிங்களா? இப்போ அந்த ப்ராம்ப்டை வந்து பேஸ்ட் பண்ணிருங்க. பண்ணிட்டு இந்த இடத்துல பாருங்க, செட்டிங்ஸ் எல்லாம் ஒன்ஸ் செக் பண்ணிட்டு எல்லாமே ஓகேனா இந்த இடத்துல உங்களுக்கு செட்டிங்ஸ் சென்ட் இருக்கும், சரிங்களா? அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆக்சுவலாக வீடியோ ஜெனரேட் ஆக ஸ்டார்ட் ஆயிரும். இவ்வளவுதான் கான்செப்ட். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீன் 2 வந்து இதே மாதிரி தான். இங்கே பாருங்க, மறுபடியும் ChatGPTக்குள்ள வந்துருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சீன் 1 நம்ம பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் சீன் 2க்கான வீடியோ ப்ராம்ப்ட். இங்கே வந்து மெயினாக பார்க்க வேண்டியது ப்ரெசன்ட் கேரக்டர். இதில் மீனா தான் மறுபடியும் வராங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இங்கே பாருங்க, ஒரு சில சீன்ஸில் மீனா வருவாங்க, கமலா வருவாங்க, ப்ளஸ் ரவி அவங்களும் சேர்ந்து வருவாங்க. அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கணும். அப்படி பார்த்துட்டு நீங்கள் அந்த ப்ராம்ப்டை உள்ளீடு பண்ணிவிட்டு அந்த கேரக்டர்ஸை உள்ளே ஆட் பண்ணால் தான் ரிசல்ட் வந்து கரெக்டாக வரும், ஓகேங்களா? அதை நீங்கள் மறந்துடாதீங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைலாக் இருக்குது. டைலாக் வந்து ஆல்ரெடி எங்கேஜாக சூப்பராக தான் இருக்குங்க. உங்களுக்கு இது வேணாம்னு நினைச்சீங்கன்னா நீங்க கூகுள் டிரான்ஸ்லேட்ல போட்டு உங்க விருப்பப்படி வச்சுக்கலாம். அது வந்து உங்களோட விருப்பம். பட் என்ன கேட்டா இதே போதுமானது. ஸோ இங்க பாருங்க, மறுபடியும் வந்து சீன் 3 வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். எது காப்பி பண்றேன்னு மறுபடியும் பாருங்க. ப்ரெசன்ட் கேரக்டர், டைலாக், இமேஜ் ப்ராம்ப்ட் ப்ளஸ் அனிமேஷன் ப்ராம்ப்ட், சரிங்களா? ஃபுல்லாகவே நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஏன்னா இதெல்லாமே நம்மளுக்கு தேவைப்படுது. ஸோ காப்பி பண்ணிட்டு மறுபடியும் கூகுள் ஃப்ளோ வாங்க. மறுபடியும் வந்து ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ள வரக்கூடியது யாரு? மீனா மருமகள், அவங்களையும் வந்து ஆட் டு ப்ராம்ப்ட்ல உள்ள கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாமியார் கமலா அவங்களையும் வந்து உள்ள கொண்டு வந்தாச்சு. இப்போ அந்த ப்ராம்ப்டை வந்து பேஸ்ட் பண்ணிருங்க. அவ்வளவுதான். இப்போ இந்த இடத்துல வந்து செட்டிங்ஸ் வந்து ஒன்ஸ் செக் பண்ணிட்டு இந்த இடத்துல கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ ஜெனரேட் ஆக ஸ்டார்ட் ஆயிரும். எனக்கு வந்து இன்னைக்கு தான் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் முடிஞ்சிச்சு. ஏன்னா நான் ஆஃபர் பேக்ல போட்டிருந்தேன், அதை நான் மறுபடியும் ரெனுவல் பண்ணணும். பட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது கரெக்டாக முடிஞ்சிருச்சு. அதனால வந்து எனக்கு கிளிக் பண்ணி ஜெனரேட் பண்ணுறதை காமிக்க முடியல. பட் இருந்தாலும் சாம்பிள் வீடியோ நான் வந்து கடைசியில் ப்ளே பண்ணுறேன், டோன்ட் வரி. ஸோ இதே மாதிரி தான் வந்து நீங்கள் சீன் பை சீன் வந்து வீடியோ ப்ராம்ப்டை வந்து இமேஜ் ஜெனரேஷனே பண்ணாமல் பண்ணிக்க முடியும். எல்லா கேரக்டர் கன்சிஸ்டன்ஸும் உள்ள ப்ராப்பராக சூப்பராக வந்துருவாங்க, ஓகேங்களா? அதில் டவுட்டே உங்களுக்கு வேண்டாம். இப்போ எடிட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இருக்கிறதுலையே ரொம்ப எளிமையான ஸ்டெப்பு இந்த எடிட்டிங் மட்டும்தாங்க. அதாவது நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி மொபைல் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் இந்த VN எடிட்டர் வந்து யூஸ் பண்ணுங்கள். அது வந்து ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். இல்லாட்டி நீங்கள் லேப்டாப் பிசியெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர்லேயே வந்து நிறைய இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பவர் டைரக்டர் 365 அந்த மாதிரி நிறைய இருக்குது. அதெல்லாம் யூஸ் பண்ணுங்கள். இப்போ நான் யூஸ் பண்ணுறது CapCutோட ஃப்ரீ வெர்ஷன். பட் இது வந்து அவைலபிளாக இல்லை. அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் வீடியோ வந்து நான் போடுறேன். ஸோ இப்போதைக்கு இதை பாருங்கள். இங்கே பாருங்கள், கிரியேட் ப்ராஜெக்ட் இருக்குங்களா? இதை வந்து நான் கிளிக் பண்ணிடுறேன். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. இங்கே பாருங்க, இம்போர்ட் இருக்குங்களா? இதை வந்து கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இப்போ இங்கே பாருங்க, டைரெக்டாக டவுன்லோடுக்குள்ளே போய்க்கலாம். நம்ம இங்கே ஆர்டர் வைஸாக டவுன்லோட் பண்ண வீடியோஸ்லாம் இங்கே இருக்குது. நான் சும்மா ரேண்டமாக சூஸ் பண்ணுறேன், ஓகேங்களா? சூஸ் பண்ணிவிட்டு இங்கே பாருங்க, நான் வந்து ஓப்பன் கொடுத்துட்றேன். எல்லாமே உள்ளே வந்துருச்சு. இப்போ ஜஸ்ட் இது அப்படியே வந்து மொத்தமாக கூட ட்ராக் பண்ணிக்கலாம், சரிங்களா? இங்கே உள்ளே வந்துருச்சுங்களா? அதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய விஷயம் வந்து இந்த இடத்துல பாருங்கள், ரேஷியோ இருக்குது. ரேஷியோ வந்து நம்ம செட் பண்ணணும்.
அதாவது ஷார்ட்ஸுக்கு செட் பண்ணிட்டோமா. இப்போ நம்ம கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கலாம், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்க, இதில் இதை வந்து சீன் 1, ஆனால் தவறுதலாக 3வது பிளேஸில் இருக்கு. இதை அப்படியே வந்து ட்ராக் கூட பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ரீஆர்கனைஸ் பண்ணிக்கலாம், புரியுதுங்களா? ஸோ பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா 2 ஸ்டெப்புங்க, ரொம்ப சிம்பிள். மொத்தமாக ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இப்போ மேலே பாருங்கள் ஆடியோ இருக்குது. ஃபஸ்ட் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன், இங்கே பாருங்கள், நல்லா பார்த்துக்குங்க. சாரி, ஃபுல்லாக செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே மேலே பாருங்கள் ஆடியோ இருக்குது, இதை கிளிக் பண்ணிக்கங்க. பண்ணிவிட்டு கொஞ்சம் வால்யூம் வந்து அதிகப்படுத்திக்கங்க. ஒரு 3.5 to 4 போதும். அப்போ தான் வந்து கொஞ்சம் கேட்கறதுக்கு நல்லாயிருக்கும், ஓகேங்களா, எங்கேஜாக. ஸோ அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா 2வது ஸ்பீடு. நான் வந்து முதலே சொன்னேன் பார்த்தீங்களா இந்த வீடியோட ஆரம்பத்தில். இப்போ இந்த மாதிரி சேனல்ஸ்லாம் வந்து வீடியோவை நல்லா எங்கேஜிங்காக வச்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி வீடியோ குவாலிட்டி அப்புறம் டைலாக்ஸ் எல்லாம் மட்டும் ஃபாலோ பண்ணாமல் இந்த மெத்தடே வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ நான் காமிச்சதுக்கு உதாரணம் 2 சேனல் பார்த்தீங்க இல்லைங்களா, அவங்க இதான் ஃபாலோ பண்ணுறாங்க, தெரிஞ்சுக்கங்க. ரொம்ப எளிமையான ஸ்டெப்பு. இப்போ ஸ்பீடை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், இந்த இடத்துல உங்களுக்கு அப் சைடு ஏரோ, டவுன் சைடு ஏரோ 2 இருக்குங்களா. இப்போ மேலே அப் சைடு கொடுக்குறேன் பாருங்களேன். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா வீடியோவோட லென்த்து கொஞ்சம் லைட்டாக கம்மியாகுது. அப்போ என்னென்னா வீடியோவோட பேசுகிறோம் அந்த ஃபாஸ்ட் வந்து அதிகமாகுது. அதுக்குன்னு வேகமாக ஓட மாட்டாங்க. இப்போ நான் அந்த சாம்பிள் கிளிப்ஸில் பார்த்தீங்க இல்லைங்களா, இருங்க நான் அந்த ஃபைனல் வீடியோவில் நான் ஆட் பண்ணுறேன், அப்போ பாருங்க உங்களுக்கு புரியும். இப்போ கொஞ்சம் லைட்டாக ஃபாஸ்ட்டாக பேச ஆரம்பிப்பாங்க, சரிங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் வந்து இன்னொரு டைம் வந்து இன்னும் கொஞ்சம் வீடியோவோட லென்த்தை கம்மி பண்ணிக்கலாம். அதாவது ஃபாஸ்ட் வந்து அதிகப்படுத்துகிறேன். என்னென்னா 1.20x. அதை நான் பண்ண உடனே என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்க, இங்கே வச்சு ப்ளே பண்ணுனா கரெக்டாக ஒரு நல்லா எங்கேஜிங்காக ஃபாஸ்ட்டாக பேசுவாங்க. இப்போ அந்த சாம்பிள் கிளிப்ஸில் பார்த்தீங்க இல்லைங்களா, அது மாதிரி தான். ஏன்னா இப்போ இதை நார்மலாக பார்க்கும்போது நல்லாயிருக்கும், பட் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சிங்கன்னா ஸ்கிப் பண்ணுறதுக்கு யாருக்கும் தோணாது. அடுத்து என்னன்னு சொல்லி அதில் இருக்கிற என்கேஜ்மெண்ட்டான ஹூக் எல்லாமே வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக முன்கூட்டியே நடக்கிறதுனால யாருமே வந்து ஸ்கிப் பண்ண மாட்டாங்க. இதை வந்து அவங்க ஃபாலோ பண்ணுற ஒரு மெத்தடு, சரிங்களா? இதுதான் வந்து நீங்கள் கவனிக்க வேண்டியது. ஸோ இதை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 20 வீடியோ இங்கே இருக்குது அப்படின்னா, இது வந்து ஜஸ்ட் நான் ஃபார்முலாக வந்து ஜஸ்ட் ஒரு 5 வீடியோ சூஸ் பண்ணேன். ஃபார் எக்ஸாம்பிள் இதை 20 வீடியோஸ்னால் ஜஸ்ட் இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணிக்கங்க, ரேஷியோ செட் பண்ணிக்கங்க, செலக்ட் பண்ணிவிட்டு ஆடியோ அதிகப்படுத்திக்கங்க. 2வது ஸ்பீடை வந்து 1.20x வச்சுக்கோங்க, அவ்வளோதான், சரிங்களா? இப்போ இங்கே வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள். எல்லாமே உங்களுக்கு ஓகேனா இங்கே பாருங்கள் எக்ஸ்போர்ட் இருக்குது, சரிங்களா? இதை வந்து கிளிக் பண்ணி இங்கே வந்து எக்ஸ்போர்ட் கொடுத்துட்டிங்கன்னா வீடியோ டவுன்லோட் ஆயிரும். அவ்வளோதான் கான்செப்ட். இந்த மாதிரி கான்செப்ட்டுக்கு ரெசல்யூஷன் வந்து 1080p போதுமானது. வேறு இந்த 2K 4K எல்லாம் தேவையில்லை, எதுவுமே சேஞ்ச் பண்ண வேண்டியதில்லை. எக்ஸ்போர்ட் கொடுத்துருங்க, வீடியோ டவுன்லோட் ஆக ஸ்டார்ட் ஆயிரும். இதுதான் வந்து அவங்க ஃபாலோ பண்ணுற மெத்தேடு. இப்போ இந்த சாம்பிள் வீடியோ ரிசல்ட் எப்படி சூப்பராக வந்திருக்குன்னு இப்போ நீங்களே பாருங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேங்க. இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு சொல்லி நான் நம்புறேன். அது மட்டும் இல்லாமல் என்னோட இந்த அப்ரோச் மற்றும் எக்ஸ்பிளைன் பண்ணுற விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. கையோட லைக் பண்ணி ஹைப் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சாம்பிள் வீடியோ பாருங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க. ஐயோ, இன்னைக்கு வீட்ல அரிசியே இல்லையே, கையில பணமும் இல்ல. இப்போ யாராவது வீட்டுக்கு வந்தா என்ன சமைச்சு கொடுக்கறது? 2 தக்காளி, கொஞ்சம் உருளைக்கிழங்கு, இதை வச்சு ஏதாவது செய்யலாம். ஆனா என்ன மீனா, ஏன் இப்படி நின்னுட்டு இருக்க? வீட்ல பணம் இல்லைன்னா பரவாயில்ல, இருக்கிறத வச்சு சமாளிக்கிறது தான் நம்ம வாழ்க்கை. அத்தை, நம்மளால சமாளிக்க முடியும். ஆனா இன்னைக்கு மதிய சாப்பாட்டுக்கே அரிசி இல்ல. அதனால தான் என்ன செய்யணும்னு தெரியாம நிக்கிறேன். யார் இந்த நேரத்துல? போய் கதவை திறந்து பாரு, ஒருவேளை நமக்கு தெரிஞ்சவங்களா இருக்கலாம். மீனா எப்படி இருக்க? பக்கத்தில் ஒரு வேலைக்காக வந்தேன், உங்கள் வீட்டு பக்கம் தான் வந்துட்டேன். சாப்பிட்டு போகலான்னு நினச்சேன். அட ரவி அண்ணா, வாங்க. எதுக்கு வெளியில நிக்கிறீங்க? உள்ள வாங்க, சாப்பாடு கண்டிப்பா இருக்கு, உட்காருங்க. அத்தை, இப்போ என்ன செய்வது? அவரை சாப்பிடாம அனுப்ப முடியாது. வீட்ல அரிசியும் இல்ல, நம்ம நிலைமையும் அவருக்கு தெரியக்கூடாது. ரவை கொஞ்சம் இருக்கே, வெங்காயம், தக்காளி, உருளைக்கிழங்கும் இருக்கு. இதையெல்லாம் வச்சு நல்ல ஒரு ரவை கிச்சடி செய்யலாம். சரி அத்தை, முதல்ல ரவையை நல்லா வறுத்துக்கலாம். வாசனை வந்ததும் எடுத்துட்டு அதே வாணலிலேயே காய்கறிகளை வதக்கலாம். அதிகமா கருக்க விடாத, லேசா வாசனை வந்ததும் போதும். அப்போதான் கிச்சடி நல்லா மென்மையா இருக்கும். வெங்காயம் கொஞ்சம் அதிகமா போட்டா சுவை நல்லா வரும். தக்காளியும் நறுக்கிட்டேன். உருளைக்கிழங்க சின்ன சின்ன துண்டுகளா வெட்டிக்கிறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. உளுத்தம்பருப்பு, கறிவேப்பிலை போடலாம். இந்த தாளிப்பு தான் கிச்சடிக்கு நல்ல வாசனையும் சுவையும் கொடுக்கும். வெங்காயம் நல்லா வதங்கட்டும், அப்புறம் தக்காளி போடு. உருளைக்கிழங்கும் சேர்த்து கொஞ்சம் வதக்குனா எல்லா சுவையும் நல்லா கலந்துரும். இப்போ மஞ்சள் தூள், கொஞ்சம் மிளகாய் தூள், தேவையான உப்பு போடுறேன். காய்கறிகள் மசாலாவோட நல்லா கலந்ததும் தண்ணி ஊற்றலாம். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். உருளைக்கிழங்கு பாதி வெந்ததும் ரவையை கொஞ்சம் கொஞ்சமா சேர்க்கணும். ஒரே தடவையில போட்டா கட்டி பிடிச்சிரும். அடடா, நான் சாதாரணமாக சாப்பிட்டு போகலான்னு தான் வந்தேன். இப்போ இந்த வாசனை பார்த்தா நல்லா சாப்பிடணும் போல இருக்கு. சுவை சரியா இருக்கத்த. கொஞ்சம் நெய் இருந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஆனா இப்போ இதுவே போதும், அன்போட செய்தது. மீனா, உண்மையை சொல்லணும், நான் சாப்பிட மட்டும் வரல. உங்கள் வீட்டுக்கு கொஞ்சம் மளிகை சாமானும் கொண்டு வந்தேன், இதை வாங்கிக்கோங்க. அண்ணா, நாங்க கஷ்டத்துல இருக்கோம்னு எப்படி தெரியும்?
சொல்லாமலேயே புரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த உதவி எங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயம். உதவி பெரியதா சின்னதா முக்கியம் இல்ல. நமக்கு தேவையான நேரத்துல யாராவது நம்ம பக்கத்துல நிக்கிறாங்கன்னு தெரிஞ்சாலே போதும். நீங்க மனசார சாப்பிடுங்க. பாத்தியா மீனா, வீட்ல பொருட்கள் குறைவா இருக்கலாம், ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசு இருந்தா எந்த கஷ்டத்தையும் சமாளிக்க முடியும். இன்னைக்கு நான் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டேன். சமையலுக்கு பொருட்கள் மட்டும் போதாது, அன்பும் இருந்தா குறைவான பொருட்கள்ல கூட நிறைய சந்தோஷம் சமைக்க முடியும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்படிப்பட்ட குடும்ப கதைகள் இன்னும் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச உணவையும் கமெண்ட்ல சொல்லுங்க.